சீமான் வந்து செதறன ஓட்டை தான் அவர் எடுத்தார். அவருக்குன்னு நிலையான ஓட்டம் கிடையாது, நிலையான தொண்டர்களும் கிடையாது. மோஸ்ட் ஆன்லைன் தான். அதுல குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா மிடில் ஈஸ்ட், யூரோப் இது மாதிரி கண்ட்ரீஸ்ல இருப்பாங்க. கேண்டிடேட்ஸும் வந்து அவர் என்ன சொல்றது 100 இல்ல, அவர் வந்து இந்தியா ஃபுல்லா கூட போடலாம். திரு விஜய் அவர்கள் மாற்றத்துக்குன்னு வருகிறார். நாம் தமிழர் நான் தான் மாற்றம் நிக்குது. அப்போ உங்க எதிரி யார்? நாம் தமிழரோட எதிரி வந்து டெஃபினட்டா யார்? ஆளுங்கட்சி டிஎம்கே, மத்தியில் பாஜக. நீ வந்தா வந்துட்டு போப்பா, உன் கொள்கைலாம் சரியில்லை, சரியில்லை ஏன் கொள்கை தான் சரின்ட்டு மக்கள் கிட்ட போயிட்டு அவரோட கொள்கையோ இல்லனா அவரோட பாலிசியோ வச்சு டிஎம்கே எதிர்க்கணும். சீமான் ஆல்ரெடி அவர் இவ்வளவு டிராபேக் ஆன காரணம் வந்து அவர் விஜய் எதிர்த்தது தான். திரு சீமான் அவர்களுக்கு இணைய வழி மூலியமாக மிகவும் உறுதுணையாக இருந்தது வந்து பாத்தீங்கன்னா தமிழ் டயஸ்பரா, குறிப்பா வந்து ஈழத் தமிழர்கள். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்தியால இருந்து ப்ளூ கலர் ஜாப்ஸ், அதாவது துபாய், சவுதி, மலேசியா, அவங்க வந்து சீமானுக்கு நிறைய ஆதரவிச்சாங்க. இவருக்கு ஆதரவு தெரிவித்த உலக தமிழர்கள் தற்போது அவங்க நிலப்பாட்டை மாத்திட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்லா புரியுது, ஓகே இந்த குதிரை ஜெயிக்க போறது இல்ல, இது ஒரு பேச்சு தான் தவிர வீச்சு கிடையாது. விஜய் வந்து மக்கள் ஆல்ரெடி மாற்றமா பாக்குறாங்க. நீங்க அந்த மாற்றத்தை போயிட்டு நீங்க போட்டு ரொம்ப வல்கரா அவரை போட்டு அவரையும் ஒரு கட்சி நிர்வாகிகளையும் தரைக்குறைவா பேசுறது வந்து பாத்தீங்கன்னா மக்கள் ரசிக்கல. டிஎம்கேல இருந்து ஒரு வட்ட செயலாளர், டிஎம்கேவோ அதிமுக ஒரு வட்ட செயலாளர் நான் விஜய் எதிர்த்து நிற்பேன் என்றால் அதை தீவிரமாக எடுத்துக்கலாம். சீமான் அவர்கள் இத்தனை நாள் பொலிட்டிக்கல் வேக்கன் தமிழ்நாட்டில் இருந்தது, சரிங்களா? அதனால சீமானுக்கு வந்து 2 பேர் வேணாம்ட்டு செதறன ஓட்டு அவருக்கு வந்து ஒரு போர்ஷன், மொத்தமா கிடைக்கல, ஒரு போர்ஷன் கிடைச்சது. அது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீமா லாஸ்ட் லோக்சபா எலெக்ஷன்ல நியர்லி 8 கிட்ட போச்சு. அவங்களுக்கு வரப்போற எலெக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா there is no vacant. இப்போ தமிழ்நாட்டு அரசியலில் வெற்றிடம் இல்லை. ஆனா இந்த எலெக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபைட் ஹெவியா இருக்கும். ஏன்னா விஜய் அவர்கள் வந்து நான் அலைன்ஸ்க்கு ரெடி, ஆட்சியில் பங்குன்னு சொல்லிட்டாரு. டிஎம்கே கூட்டணி எப்படின்னு தெரியல, பட் ஸ்டாலின் அவர் வந்து பாத்தீங்கன்னா they don't care. இப்போ காங்கிரஸ் போனாலும் அவங்க வந்து நீங்க அவங்களை வீக்கா நினைக்க வேணாம், அவங்களோட ஸ்ட்ராட்டஜிலாம் அன்பிரசிடென்டா இருக்கும். ஸோ தே வில் ஹாவ் ஆல்டர்னேட்டிவ். ஏடிஎம்கே வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து பொறுத்திருந்து பார்க்கணும். அவங்க வந்து இப்போதைக்கு அவங்களுக்கு வந்து சூழ்நிலை கொஞ்சம் சாதகமா இல்லை. பட் அதுக்குன்ட்டு நம்ம ஏடிஎம்கேவை கொஞ்சம் குறைச்சி மதிப்பிட வேணாம். கூட்டணிகள் அவங்களுக்குள்ள அலையன்ஸ் வரலாம், பாமக வரலாம், திரு பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் வரலாம். ஸோ அவங்களும் ஒரு நல்ல டஃப் கொடுப்பாங்க. அவங்களும் டெல்டா கொங்கு பெல்ட்லாம் இன்னும் வலுவா இருக்காங்க. சவுத்ல மட்டும் அவங்க வந்து கொஞ்சம் என்ன சொல்றது, கொஞ்சம் இல்ல கொஞ்சம் நிறையவே வீக்கா இருக்காங்க. பட் we need to wait and see. சீமான் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கட்சி கட்டமைப்பு இல்லாத கட்சி அது. நாம் தமிழர் வந்து கட்டமைப்பே கிடையாது. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மீட்டிங் நடக்குதுன்னா அந்த கட்சியில இருந்து ஒரு 4 பேச்சாளர்ல யாருன்னா ஒருத்தர் வருவாரு, எதிர்கட்சிய வன்மமா கொச்சையா இப்படி பேசுவாங்க, அதை ரெக்கார்ட் பண்ணுவாங்க, யூடியூப்ல ஸ்ட்ரீம் பண்ணுவாங்க. அவங்களோட ஆதரவாளர்கள் பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆன்லைன் தான். அதுல குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா மிடில் ஈஸ்ட், யூரோப் இது மாதிரி கண்ட்ரீஸ்ல இருப்பாங்க. அது மூலியமா தான் அவங்க கட்சியை வளர்த்தாங்க. இப்போ அவங்க ஆதரவாளர்கள் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சீமான வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சீமான் வந்து செதறன ஓட்டை தான் அவர் எடுத்தார். அவருக்குன்னு நிலையான ஓட்டம் கிடையாது, நிலையான தொண்டர்களும் கிடையாது. அவரு போட்ட கேண்டிடேட் இப்போ அவங்களாம் எந்த கட்சியில இருக்காங்கன்னு அவருக்கே தெரியாது. அதே மாதிரி 2021 அவர் கட்சியில நின்ன கேண்டிடேட் மறுபடியும் நிப்பாங்களான்றது சந்தேகம் தான். கட்டமைப்பும் கிடையாது, கேண்டிடேட்ஸும் வந்து அவர் என்ன சொல்றது 100 இல்ல, அவர் வந்து இந்தியா ஃபுல்லா கூட போடலாம், அது பிரச்சனையே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து they need percentage. இந்த 8% வச்சு ஒரு எம்எல்ஏ இல்ல ஒரு கவுன்சிலர் கூட ஜெயிக்க முடியாது. இந்த 8% வந்து சீமானுக்கு எதுக்கு உதவும்? அலைன்ஸ்க்கு உதவும். இப்ப நான் அவர் பிஜேபி இல்ல ஏடிஎம்கே கூட டிஎம்கே கூட போய் அலைன்ஸ் பேசுறதுக்கு உதவுமே தவிர இந்த 8% வந்து வேற எதுக்குமே உதவாது. மக்களுக்கு வந்து இந்த பர்சன்டேஜ் கணக்கெல்லாம் வந்து அரசியல் கூட்டணிக்கு தான் வருமே தவிர ஓட், அதாவது சீட்டா வராது, சரிங்களா? சீட்டா வரணும்னா நீங்க வந்து ஒரு முதலமைச்சர் கேண்டிடேட், நான் வந்து கேண்டிடேட்னா எனக்கு கீழே 10 கட்சி வரணும்னா யூ நீட் டு அட்லீஸ்ட் ஹேவ் 20%, 20-25% நீங்க ஒரு மெஜாரிட்டி ஃபோர்ஸா இருக்கணும். அப்போதான் நீங்க வந்து 2-3 இருக்கிறவங்களை வச்சு நீங்க வந்து சிஎம் கேண்டிடேட்டா நீங்க உங்களை வந்து ப்ரொவிஷன் பண்ணி மேல போலாம். பட் சீமான் வந்து செதர்ன ஓட்டை வச்சுட்டு அவர் பேசிட்டு வந்தாரு. இப்போ வந்து அவர்கிட்ட இருந்த எல்லா ஓட்டம் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாம் சொல்ல முடியாது, மேக்ஸிமம் ஓட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு விஜய் பக்கம் போயிருக்கும், மத்ததெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் உடஞ்சி மத்த பார்ட்டிஸ்க்கு எல்லாம் போயிருக்கும். இந்த எலெக்ஷன்ல சீமானுக்கு வந்து என்ன சேலஞ்ச்னா 8% இல்ல 1% இல்ல 1.5% வருமானதே சந்தேகம் தான். ஏன்னா அவங்க கிட்ட கட்டமைப்பும் கிடையாது,
அவங்க கிட்ட இருந்த பழைய அந்த சோஷியல் மீடியா ஸ்ட்ரென்த்தும் கிடையாது. இப்போ சாட்டை துரைமுருகன் யூடியூப் சேனல்ல வந்து போய் சாட்டை துரைமுருகனோ இல்ல அவங்க பேச்சாளர் யூடியூப் சேனல் எல்லாம் நீங்க போய் பாத்தீங்கன்னா, நீங்க ஓபன் பண்ணி பாருங்க, சேனலை ஓபன் பண்ணி பாருங்க, யாரை எதிர்த்து பேசுறாங்கன்னு மட்டும் பாருங்க. திரு விஜய் அவர்கள் மாற்றத்துக்குன்னு வருகிறார். நாம் தமிழர் நான் தான் மாற்றம் நிக்குது. அப்போ உங்க எதிரி யார்? நாம் தமிழரோட எதிரி வந்து டெஃபினட்டா யார்? ஆளுங்கட்சி டிஎம்கே, மத்தியில் பாஜக. நீ வந்தா வந்துட்டு போப்பா, உன் கொள்கைலாம் சரியில்லை, சரியில்லை, என் கொள்கை தான் சரின்ட்டு மக்கள் கிட்ட போயிட்டு அவரோட கொள்கையோ இல்லைன்னா அவரோட பாலிசியோ வச்சு டிஎம்கே எதிர்க்கணும். சீமான் ஆல்ரெடி அவருக்கு இவ்வளோ டிராபேக் ஆன காரணம் வந்து அவர் விஜய் எதிர்த்தது தான். சீமான் கண்டி விஜய் எதிர்க்காம அவரோட ஸ்டாண்ட்லயே டிஎம்கே மட்டும் எதிர்த்திருந்து இல்ல பிஜேபி எதிர்த்திருந்து அவர் போயிருந்தாருன்னா அவருக்கான 8% வந்து என்னதான் அதுல வந்து ஒரு டென்ட் விழுந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு 2-3 இல்ல ஒரு 4% அவர் தக்க வச்சிருந்திருக்கலாம். ஏன்னா லாஸ்ட் எலெக்ஷன்ல வந்து நிறைய விஜய் ஃபேன்ஸ் அவருக்கு ஓட்டு போட்டாங்க, எம்பி எலெக்ஷன்ல சொல்றேன், சரிங்களா? இப்போ அந்த ஓட்லாம் விஜய்க்கு ரிட்டர்ன் ஆயிடும். ஸோ பிளஸ் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி சீமானோட இயற்கையான ஓட் பேங்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா மூலியமா வந்தது தான். ஆரம்ப காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திரு சீமான் அவர்களுக்கு இணைய வழி மூலியமாக மிகவும் உறுதுணையாக இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் டயஸ்பரா, குறிப்பா வந்து ஈழத் தமிழர்கள், சரிங்களா? அவங்க வந்து நிறைய யூரோப் கண்ட்ரீஸ்லாம் இருக்காங்க. இந்த தமிழ் டயஸ்பரா ரெண்டு விதமா பார்க்கலாம். ஒன்னு இந்த ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ், சரிங்களா? ஈழத் தமிழர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டா இருந்தாங்க. இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியால இருந்து ப்ளூ கலர் ஜாப்ஸ், அதாவது துபாய், சவுதி, மலேசியா இது மாதிரி நாட்டுக்கு ப்ளூ கலர் ஜாப்ஸ்க்கு போனாங்க பாத்தீங்களா? அவங்க வந்து சீமானுக்கு நிறைய ஆதரிச்சாங்க. காரணம் என்னன்னா, இப்போ நீங்க வந்து ஒரு ஒயிட் கலர் ஜாப்ல இருக்கீங்க வச்சுக்கோங்களேன், யூ டோன்ட் நோ தி பெயின். பட் துபாய், சவுதி மாதிரி நாட்டிலலாம் வெயில்ல போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்யறவங்களுக்கு வந்து ஒரு இயக்கம் என்னன்னா, நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோமே, இன்னும் வெளிநாட்டுக்கு வந்து ஒரு வேலை வந்து சீமான் பேசுற கொள்கைகள், அவர் என்ன பேசுறாரு, ஆடு மாடு மேய்க்கிறவனுக்கு அரசாங்க வேலை, நானே வந்து 50,000 கொடுத்து டூர் அனுப்பி உலகம் ஃபுல்லா போய் பாரு அப்படின்னு, இது மாதிரி வந்து ஒரு ஃபேண்டசியா ஒரு மேனிஃபெஸ்டோ கொடுத்ததை அவங்க வந்து சில பேர் ரசிச்சாங்க. ஒருவேளை நம்ம அண்ணன் வந்து நிஜமாலுமே நம்மளுக்கு இதெல்லாம் நடந்துருமோ, நம்ம இங்க இந்த வெயில்ல நம்ம இப்படிலாம் கஷ்டப்படணுமோ அப்படின்ட்டு இந்த ப்ளூ கலர் இந்தியால இருந்து போன மைக்ரன்ஸ் வந்து அவருக்கு அப்படி ஆதரிச்சாங்க. இன்னொரு ஆதரவு பார்த்தீங்கன்னா ஈழத்தமிழர்கள், நல்ல பொலிட்டிக்கல் கெயின் கிடைச்சது. ஈழத்தமிழர்கள் அவரை வந்து கண்மூடி நம்பினாங்க. ஆனா இப்போ ஒரு பிரச்சனை என்னன்னா, அவருக்கு இந்த வெளியில இருந்து வெளிநாட்டு, அதாவது ஈழத்தமிழர்களோ வெளிநாட்டில் வசிக்கும் ப்ளூ கலர் ஜாப்ஸ், சரிங்களா? நீங்க வந்து ப்ரொஃபஷனலா இருக்கிறவங்க மேக்சிமம் இந்தியால இருந்து ப்ரொஃபஷனலா வெளிநாட்டுல இருந்து போனவங்க வந்து சீமான ஆதரவு தர மாட்டாங்க, சரிங்களா? ஆனா இந்தியால இருந்து ப்ளூ கலர் ஜாப்ஸுக்கு போனவங்க, கட்டட வேலை இல்லைன்னா தூய்மை பணியாளர்கள் இல்லைன்னா டிரைவர்ஸ், ஏன்னா அவங்க வந்து அங்க போய் கஷ்டம் அனுபவிப்பாங்க, ரொம்ப கஷ்டம் அனுபவிப்பாங்க. அதுக்கு வந்து இவர் ஆதரிச்சாங்கன்னா டிஎம்கே ஏடிஎம்கே மேல வெறுப்பு பிளஸ் இவரோட ஃபேண்டசியான இது தேர்தல் அறிவிப்புகள், புரியுதுங்களா? நான் ஆட்சிக்கு வந்தா இதை செய்வேன் அதை செய்வேன். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இவரு கட்சி ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு 10 எலெக்ஷன் பார்த்துட்டாரு, ஒரு எம்எல்ஏ எடுக்கல, இல்லைன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நகராட்சியோ மாநகராட்சியிலோ ஒரு கவுன்சிலர் எடுக்கல, எம்பி எடுக்கல. அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்களாம் போங்க நான் பின்னாடி வரேன் அப்படின்றாரு. வேர்ல்ட் டெக்னாலஜி மாறுது, உலகம் மாறுது, இவர் எப்ப ஆட்சிக்கு வந்து இவர் சொன்ன பாலிசி எல்லாம் நிறைவேற்றுவார்? சோ வந்து வெளிநாட்டில் வாழும் தமிழர்கள், உலகத் தமிழர்கள், இவருக்கு ஆதரவு தெரிவித்த உலகத் தமிழர்கள் தற்போது அவங்க நிலப்பாட்டை மாத்திட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்லா புரியுது, ஓகே இந்த குதிரை ஜெயிக்க போறது இல்ல, இது பேசதான், இது ஒரு பேச்சு தான் தவிர வீச்சு கிடையாது. பட் தே see விஜய் லைக் a குட் ஆப்ஷன். ஏன்னா விஜய் வந்து திராவிடமோ அவரோட கொள்கைன்னு சொல்லல, அவர் வந்து திராவிடமோ தமிழ் தேசியமோ தமிழ்நாட்டு மக்களின் இரு கண்கள் சொல்லிட்டாரு, சரிங்களா? அதே மாதிரி அவர் வந்து ஈழத் தமிழர்களுக்கு என்றைக்குமே ஆதரவான நிலைப்பாடு இருக்கிறவர் தான். சில விஷயத்த வந்து நம்ம இந்தியன் பொலிட்டிக்கல் சிச்சுவேஷனால விஜயால ஓப்பனா பேச முடியாது. பட் அதனால வந்து அவர் வந்து ஈழத் தமிழர்களுக்கு எதிரானவர்னா கண்டிப்பா கிடையாது, சரிங்களா? அவங்க ஒய்ஃபே வந்து ஜஃப்னாவை சேர்ந்தவங்க தான், சரிங்களா? கண்டிப்பா வந்து அவருக்கு வந்து ஒரு நெருக்கம் இருக்கும். இன்னொன்னு அவருக்கு வந்து அங்க நடந்த விஷயம் நம்மளோட அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். சோ இந்த ரெண்டு பிரிவான உலகத்துல இருந்து வந்த ஆதரவு இப்போது மிகவும் குறைந்து விட்டது. காரணம் நான் தான் சொன்னேன் பாத்தீங்களா, வென்றால் மகிழ்ச்சி, எப்பதான்ப்பா நீ வெளில போற? சோ அவங்களுக்கு என்ன தெரிஞ்சிச்சு, ஓகே இவர் பயிற்சி தான் எடுக்க போறாரு, இவர் பயிற்சி எடுத்து முடியறதுக்குள்ள நம்ம இருப்போமா இல்லையான்னு கூட தெரியாது, சரிங்களா? ஸோ தே வாண்ட் சம் ஆல்டர்னேட்டிவ். அதை வந்து விஜயா நிறைய பேர் பார்க்குறாங்க. விஜய் வந்தால் ஒரு வேளை மாற்றம் வரும். அது வந்து வெளிநாட்டில் நம்ம நாட்டிலேருந்து கூலி வேலைக்காக போய் கஷ்டப்படுறவங்களும் யோசிக்கலாம். இல்லை ஈழத்தமிழர்கள் வந்து அவங்களுக்கு வந்து பாலிடிக்ஸ் நல்லா தெரியும், உலக அரசியல் அவங்களுக்கு தெரியும், ஏன்னா அவங்க எல்லா நாட்டிலையும் இருக்காங்க.
அவங்க வந்து அவங்களுக்கும் நல்லா தெரியும். இந்தியால வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் பொலிட்டிக்கல் தமிழ்நாட்டுல ஒரு நம்பளுக்கு சாதகமான ஒரு லீடர்ஷிப் வந்ததுன்னா, அத வச்சு நம்பளோட உரிமைய வந்து மெயினா வந்து நிலம் தாங்க. இப்போ இப்போ எல்லா ஹியூமனுக்கும் வந்து இப்போ பொதுவா நம்பளுக்கே வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு சொந்த வீடு இருக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும். கரெக்ட்டுங்களா? அதே மாரி அவங்களோட நிலம் அவங்களுக்கு கிடைச்சாலே போதும். நலம், உரிமை, அதுக்கப்புறம் அவங்களோட ஏன்னா அவங்களோட பூர்வீகம் அதுதானே. அதனால தே லுக்கிங் நம்பளுக்கு ஒரு அதிகாரம் வேணும்னா, நம்ம எப்படி அத புஷ் பண்ணலாம்? நம்பளுக்கு வந்து ஒரு சாதகமான தமிழ்நாட்டுல ஒரு அரசியல் தலைமையோ, இல்ல லீடரோ இருந்தா, அது மூலியமா நம்போ சாதிச்சுக்கலாம். அந்த நாலேட்ஜ்லாம் அவங்களுக்கு நல்லா இருக்கு. சரிங்களா? ஸோ, இப்போ ஒரு ப்ரொபோர்ஷனேட் வந்து பார்த்தீங்கன்னா, அங்கேயே மாறி இருக்கு. சரிங்களா? ஸோ, சீமானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இந்த எலக்ஷன் வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். உறுதியாக ஒன்று மட்டும் சொல்ல முடியும். அவரோட வோட் பெர்சன்டேஜ் இனிமேல் ஏறாது. இத்தினி நாள் ஏற்றம் கண்டது. காரணம் வேக்கன்ட். இனிமேல் அந்த வேக்கன்ட் விஜய் அவர்களால் சீல் போட்டு நிரப்பப்பட்டுள்ளது. சீமான் அவர்கள் இந்த எலெக்ஷன்ல ஆல்ரெடி அவர் தவறான முடிவு எடுத்துட்டார். நிறைய தவறான முடிவு. அவர் ஆரம்பத்துல ஒரு நல்ல நிலைப்பாடு எடுத்தார். என் தம்பி வரட்டும், என் தம்பியா தமிழன் தான், வரட்டும், நல்லது செய்யட்டும். அது வந்து ஒரு சீமானுக்கு வந்து ஒரு நல்ல மைலேஜ் கொடுத்தது. அவர் அதை அப்படியே கண்டினியூ பண்ணியிருந்தாருன்னா ஒரு வேளை கூட்டணி அமைஞ்சிருக்கலாம், இல்ல கூட்டணி இல்லைனாலும் அவரோட ஒரு டீசென்டான ஓட் பேங்க் அவர் ரீடைன் பண்ணியிருக்கலாம். விஜய் வந்து அவர் வல்கரா பேசுறது, அதாவது அரசியல நீங்க ஜெயிக்கணும்னா உங்களுக்கு ஒரு லீடருக்கு வந்து ஒரு கிரெடிபிலிட்டி கிடைக்கணும். மக்களுக்கு வந்து உங்க மேல ஒரு நம்பிக்கை வரணும். அந்த நம்பிக்கை எப்படி கிடைக்கும்னா உங்களோட நடத்தையில தான் கிடைக்கும். நீங்க எப்படி நடந்துக்கிறீங்க, நீங்க எப்படி பேசுறீங்க, உங்க செயல்பாடுகள் எப்படி இருக்குன்றத பேஸ் பண்ணி தான் மக்கள் உங்களை ஓட்டு போடுவாங்க. இதற்கு முன்னார் நம்ம கிட்ட லீடர்ஸ் இல்ல. அதனால வந்து நீங்க காலி கிரவுண்ட்ல போயிட்டு என்னதான் ஆத்துனாலும் செதற ஓட்டு உங்களுக்கு உள்ள வந்தது. இப்போ வந்து நீங்க அந்த வேலையை பண்ண முடியாது. ஆனா நீங்க மறுபடியும் என்ன தப்பு பண்றீங்கன்னா, மறுபடியும் விஜய் அவர்களையே தாக்குறீங்க. ஆனால் மக்கள் வந்து அவரை ஒரு மாற்றமா பாக்குறாங்க. விஜய் வந்து மக்கள் ஆல்ரெடி மாற்றமா பாக்குறாங்க. நீங்க அந்த மாற்றத்தை போயிட்டு நீங்க வந்து என்ன சொல்றது, ஒரு டீசெண்டா நீங்க வந்து அதை கிரிட்டிசைஸ் பண்ணலாம். விமர்சனம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா டீசெண்டா வைக்கலாம். நீங்க போட்டு ரொம்ப வல்கரா அவரை போட்டு அவரையும் ஒரு கட்சி நிர்வாகிகளையும் தரைக்குறைவா பேசுறது வந்து பாத்தீங்கன்னா மக்கள் ரசிக்கல. இன்னொன்னு நாம் தமிழர் நிர்வாகிகளே பாதி பேர் ரசிக்கல, பாதி பேர் அந்த கட்சியிலே இல்ல, எல்லாம் விலகிட்டாங்க. ஸோ இந்த எலெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா சீமான் அவர்களுக்கும் திரு எடப்பாடி அவர்களுக்கும் கொஞ்சம் பொதுவா 4 பேருக்கும் சேலஞ்ச் தான். பட் குறிப்பா சீமான் அவர்களுக்கு வந்து இந்த எலெக்ஷன் வந்து ரொம்ப சேலஞ்சா இருக்க போகுது. 6 மாதத்துக்கு முன்னர் விஜய் அவர்களை புகழ்ந்து பணம் சம்பாதித்த அதே வாய் இன்று விஜயை எதிர்ப்பேன், நிற்பேன் என்று சொல்வது வியூஸுக்கு தான், வேற இல்ல. அவருக்கு வந்து அவர் காலத்தை ஓட்டணும், யூடியூப் சேனல் ஓடுது, அவர் நல்ல லைக்ஸ் வருது, தம்பிங்களும் வந்து அவர் ஒரு என்ன சொல்றது, சீமானுக்கு அடுத்தது அவர் தான் லீடர்ன்ட்டு தம்பிங்க நினைச்சிட்டு இருக்காங்களா என்னன்னு தெரியல. ஸோ அவர் வந்து அவரை கட்டமைச்சுக்கிறார். எப்பவுமே வந்து நீங்க கலைஞர் இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவரை சுத்தி தான் அரசியல் நடக்கும். ஜெயலலிதா அம்மையார் வந்து பாத்தீங்கன்னா அவங்கள சுத்தி தான் அரசியல் நடக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அரசியல்ன்றது வந்து விஜயை சுத்தி நடக்குது. அப்போ அந்த 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 இப்போ விஜய்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மலை. அந்த மலை மேல இது பொதுவா வந்து என்ன சொல்றது, கூட்டணி வைக்கிறவங்க ஏறி போக ஆசைப்படுவாங்க. சீமான், துரைமுருகன் போன்ற ஆட்களுக்கு நல்லா தெரியும் இந்த கூட்டணியில் நம்மளை சேர்க்க மாட்டாங்க, சவாரி செய்ய முடியாது. அதனால அந்த மலைக்கிலேருந்து குலைச்சிட்டு போக வேண்டியதுதான். நம்ம இதெல்லாம் பெருசா எடுத்துக்க வேணாம். வேணா வந்து என்ன சொல்றது, நம்மளுக்கு கொஞ்சம் வேலை ஸ்ட்ரெஸ்ஸு இல்ல வீட்டில் ஏதாவது கொஞ்சம் பிரச்சனை அப்படின்னா நம்ம ஜாலியாக சீமான் அண்ணா வீடியோவோ இல்லை சாட்டை துரைமுருகன் வீடியோ அந்த ஷார்ட்ஸ்லாம் பார்த்தோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் கிடைக்கும். சரிங்களா? அப்படிதான் இதை எடுத்துக்கணும் தவிர நீங்க சீரியஸெல்லாம் எடுத்துக்க வேணாம். நீங்க வந்து டிஎம்கேல இருந்து ஒரு வட்ட செயலாளர், டிஎம்கேவோ அதிமுக ஒரு வட்ட செயலாளர் நான் விஜய் எதிர்த்து நிற்பேன் என்றால் அதை தீவிரமாக எடுத்துக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ரெண்டுமே வந்து ஒரு பவர், ஒரு எலெக்ஷன் மிஷின். அவங்களுக்கு வந்து எலெக்ஷன்னா என்ன தெரியும், எப்படி வேலை செய்யணும்னு என்ன தெரியும். நான் நல்லா சொல்றேன். அதிமுக திமுகல இருந்து ஒரு வட்ட செயலாளர் நான் விஜயை எதிர்த்து நிற்பேன் என்று சொன்னால் அதை நாம் சீரியஸாக எடுத்துக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எலெக்ஷன்னா என்ன, எந்தெந்த பூத்துல என்னென்ன ஓட்டு இருக்கு, எப்படி வேலை செய்யணும், எல்லாமே அவங்களுக்கு தெரியும். துரைமுருகன் போன்ற ஆட்கள் வந்து ஜெயில இருக்கும்போது ஸ்டாலின் அவர்களை வன்மமாக பேசிவிட்டு இப்பொழுது வந்து ஸ்டாலின் அவர்களை அப்பா என்கிறார். புரியுதுங்களா? சோ இதுதான் உங்களோட கெப்பாசிட்டி. சோ துரைமுருகனுக்கு இதுக்கு மேல பதில் சொல்லி நம்மளோட டைமை வேஸ்ட் பண்ண வேணான்றது தான் என்னோட கருத்து.